ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் கலில், இது வந்து கலில் சைடு கோஸ்ட். கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு என் ஜெர்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எஸ், நம்ம சிங்க பெண்கள் WPL ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு ஆர்சிபி வெரியன், மென்ஸ் டீமு லேடிஸ் டீமில் கிடையாது, ஆர்சிபி வெரியன். கப் அடிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன், அவ்வளோதான் கைஸ். என்னன்னே தெரில, இத்தனை வருஷமாக நம்ம மண்ணை கவிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா திடுப்புன்னு பார்த்தா 3 கப்பு நமக்கு லைனாக வந்துட்டு இருக்குது. 2024 WPL, 25 IPL, இப்போ 26 WPL. மறுபடியும் நம்ம தான் கப்பு, அதில் டவுட்டே வேணாம். நம்ம தான் கப்பு, ஸ்ட்ராங்கான டீம் வச்சுருக்கோம் நம்ம தான். ஸோ டோன்ட் வெரி கைஸ், இனிமேல் நம்ம காலம், இனிமேல் நம்ம காலம் தான். நல்லா போயிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் வந்து எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்போம், என்னடா கப்பு இல்லைன்னு. இப்போ வந்து ஒரே கப்பு மழையாக பொழிகிறது கைஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க, ரெண்டு லேடிஸ் கப்பு தான்டா. லேடிஸு ஜென்ஸ்லாம் கிடையாது, எங்களுக்கு ஆர்சிபி கப் அடிச்சிச்சு, அது போதும் எங்களுக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் டே நாங்கள் 5 கப் அடிச்சிட்டோன்னு வந்து எல்லாரும் காலில் விழுந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. டீ அடிச்சுக்கோங்கடா, பிரச்சனையே இல்லைடா. 5 கப்பு என்ன 15 கப்பும் கூட வச்சுக்கோங்க, எங்களுக்கு இதுவே போதும். ஒரு கப்பு 18 வருஷம் கழிச்சு ஒரு கப்பு அடிச்சிருக்கோம், அதுவே எங்களுக்கு பெருசு. இப்போ உமன்ஸ் டீமில் 2 கப்பு, எங்களுக்கு இது போதும்ப்பா. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் கதறிட்டே இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஃபைனல்ஸை பற்றி பேசி ஆகணும். ஃபைனல் மேட்ச்சு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு பாதி மேட்ச்சில் ஓகே, நம்ம சூப்பராக ஆடுறாங்க அப்படின்னு நினச்சோம். போக கடைசியில் விக்கெட் விடுறாங்க. எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. ஐயோ சோக் வழக்கம் போல் சோக் பண்ண போகிறாங்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, கடைசியில் வந்து சூப்பராக விளையாடி ஜெயிச்சிட்டாங்க. ப்ளீஸ் அந்த மேட்சை பற்றி சொல்லி அவங்க நம்ம ஸ்மிருதி மந்தானா கேப்டன் ஆஃப் ஆர்சிபி என்னமா விளையாண்டாங்க ப்ளீஸ். அவங்களுக்கு 103 டிகிரி காய்ச்சலாமா, அதுவே இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த காய்ச்சலோடு வந்து விளையாடிருக்காங்க, ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க. ஜார்ஜியா வால்னு ஒரு பிளேயர் கைஸ். நான் வந்து அவ்வளோக்கா WPL ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் தான் ஃபாலோ பண்ணேன். யாருமா அந்த புள்ள, என்னம்மா ஆடுது, சூப்பராக விளாண்டாங்க, ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்மிருதி மந்தனா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு மேட்ச்சு. இடையில பார்த்தா விக்கெட் சுட ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸ்ட்ரோக் பண்ண போகிறாங்கடா அப்படின்னு நினச்சேன். கடைசியில் வந்து ராதா யாதவ் 4 அடித்து நமக்கு விக்டரி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ஐ எம் வெரி ஹாப்பி கைஸ். ஃபஸ்ட்டுலாம் உமன்ஸ் IPL அதெல்லாம் என்னடா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு சீசன்லாம் நினச்சிட்டு இருந்தோம். போக பார்த்தா ஐபிஎல் அளவுக்கு அதுவும் ஈக்குவலாக செம்ம இன்டென்ஸாக போகுது, நல்லா போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல்ஸ்லாம் நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பாவம் கைஸ், இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் 4 தொடர்ச்சியாக ஃபைனல்ஸ் வந்து 4மே தோற்று போயிட்டாங்க. நாங்கள் 18 வருஷம் கஷ்டப்பட்டதை விட இவங்க 4 வருஷம் ஃபைனல் வந்து இப்போ ஜெயிச்சிடுவாங்கிற மாதிரி வந்து தோற்று போயிட்டு இருக்கிறாங்க. பாவம், உண்மையிலேயே ரொம்ப பாவம். பட் நம்ம டீம் ஜெயிச்சிச்சு, அது போதும். சாரி டெல்லி கேபிட்டல்ஸ், எங்கள் டீம் ஜெயிச்சிச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி கைஸ். WPLல 204 சேஸ் பண்ணதே இல்லை எந்த டீமுமே. 202 என்னமோ சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம டீம் தான். அதுவும் ஃபைனல்ஸில் 204 சேஸு, அதுவும் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஜார்ஜியா வால், ஸ்மிருதி மந்தனா சேர்ந்து என்ன பார்ட்னர்ஷிப்பு செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. அடிக்கிறதெல்லாம் 4, எல்லாமே கேப் ஷாட்டு, ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நான் ஜாலியாக உட்காந்தேன், நம்ம தான்ப்பா இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் இடையில கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு, கடைசியில் எப்படியோ அடித்து ஜெயிச்சிட்டோம். ஐம் வெரி ஹாப்பி. விராட் கோலிலாம் போஸ்ட்டு போட்டிருந்தாங்க, ஒரே ஹோல்சமாக இருந்துச்சு. விராட் கோலி போஸ்ட்டு போட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணியிருந்தது எல்லாமே கைஸ். மெயினாக லாரன் பெல், அவங்கள மறந்துட்டேன் பாருங்கள், என்னமா பவுலிங் போடுறாங்க. அவங்க தான் அதிக டாட் பால் இந்த சீசனில், அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சூப்பராக பவுலிங் போடுறாங்க கைஸ். நம்ம டீமுக்கு எப்படி ஹேசல்வுட்டோ அந்த மாதிரி உமன்ஸ் டீமுக்கு லாரன் பெல்லு அந்த ஹைட்லேருந்து வந்து நச்சுன்னு லென்த்லேயே பால் அடிக்கிறாங்க, எல்லாமே டாட் பால் ஆகுது. ரொம்ப சூப்பராக போட்டாங்க. நம்ம ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் லாரன் பெல்லும் தான். டீமாகவே ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க ஆர்சிபி. அப்படியே நம்ம ஐபிஎல் பக்கம் வந்தோன்னா மென்ஸ் டீமு அதுவும் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். எனக்கு என்னமோ இனிமேல் வரப்போகிற வருஷம் எல்லாம் ஆர்சிபிக்கு தான் தோணுது. அவ்வளோதான், நமக்கான நேரம் அப்படின்னு பாட்டு போட வேண்டியதான். இனிமேல் நம்ம தான், ஏன்னா 18 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இனிமேலும் நம்ம கஷ்டப்பட விட மாட்டாங்க, கஷ்டப்படவும் கூடாது. இதுக்கு வேறு இந்த பாடி தாங்காது கைஸ். நம்ம டீமை வேறு மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி பெரிய ஃபுட்பால் கிளப்பு பிட் பண்ணியிருக்காங்களாமா, வாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல் போக போகிறோம். நமக்கான நேரம் தான் இனிமேல் கைஸ் நமக்கு. அதனால் இனிமேல் வரப்போகிற வருஷம்லாம் நம்ம ஆர்சிபிக்கு தான். ஸோ டோன்ட் வெரி கைஸ். இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். என்னோட ஹாப்பி, நான் வந்து ஹாப்பியாக இருந்தேன். ஆர்சிபி தான் எப்படியா இருந்தாலும். நம்ம உமன்ஸ் டீமு கப்படிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட்டு மென்ஸ் டீம் கப்படிக்க போகிறாங்க. அடித்து சொல்கிறேன், கப்படிக்க தான் போகிறாங்க மென்ஸ் டீமு. நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன், பதிவு பண்ணிட்டு போகிறேன் இப்போ இந்த வீடியோவில். நம்ம தான் கப்படிக்க போகிறோம், டோன்ட் வெரி கைஸ்.
ஸோ இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான் கைஸ் உங்கள் வியூவை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது இந்த ஃபைனல்ஸில் அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வருஷம் ஐபிஎல்ல யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அதுவும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். பாய்.